இபிஎஸ் அவர்கள் ரொம்ப பலமா திமுகவை தாக்கி பேசிட்டு வராரு. அதுல ஒரு கருத்து சொன்னதுதான் இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு. அப்படி என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு கோவிலை பார்க்கும் போதெல்லாம் கண்ணு உறுத்துதான். ஏன்னா மக்கள் உண்டியல்ல போற காசெல்லாம் கோவிலை பராமரிக்காம அத அறநிலைத்துறை எடுத்து கல்லூரியில கட்டிட்டு வராங்க. இது என்னங்க நியாயம்? அதிமுக ஆட்சியில எவ்வளவு காலேஜ கட்டியிருக்கோம், அது எல்லாம் அரசாங்க பணத்துலதான் கட்டணும். ஏன் அரசாங்க பணம் இல்லையா? கோவில் அறநிலைத்துறை காசை எடுத்து எதுக்கு கோவில் கட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதுதான் பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் தமிழகத்தை காப்புன்னு கிளம்பியிருக்காரு. அவரு தமிழகத்தை அப்படின்னு மீன் பண்றாரே தவிர தமிழ்நாடுன்ற வார்த்தையை பயன்படுத்தலையே. ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றவங்க கூட தானே கூட்டணி வச்சிருக்காரு. அதனாலதான் தமிழ்நாடை தவிர்த்து தமிழகத்தை காப்போம்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. முக்கியமா சொல்ல போனா அதிமுகவே காப்பாத்த முடியல, அதிமுகவை மீட்டெடுக்காம தமிழகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருந்து நாங்க தமிழ்நாட்டை மீட்டெடுத்து எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரோம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் கூவத்தூரை ஏலம் எடுத்து எவ்வளவு கரப்ஷன் எல்லாம் பண்ணாருன்றது தெரியாதா? அவரு பண்ண எல்லா தப்பையும் மறைக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு உரிமைகளையும் அடகு வச்சு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.